IPL T20 தொடரோட 2024 ஆண்டிற்கான சீசன் பிளே ஆஃப் சுற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மட்டுமே தான் உறுதி செஞ்சிருக்காங்க. அடுத்த 3 இடங்களை பிடிக்கிறதுக்கு 6 அணிகளுக்கு இடையில கடுமையான போட்டி நிலவுது. இந்த வீடியோல நாம RCB மற்றும் CSK அணிக்கு சான்சஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். நேற்று நடந்த போட்டியில CSK அணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றியால CSK அணி 13 போட்டிகள்ல 7 போட்டியில வெற்றி, 6 போட்டிகள்ல தோல்வியின 14 புள்ளிகளோட 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. நெட் ரன் ரேட்ல ராஜஸ்தான் அணியை விட உயர்ந்து 0.528 என வலுவாவே இருக்கு. CSK அணி கடைசி லீக் ஆட்டத்துல RCB அணியை எதிர்கொள்ள இருக்கு. இந்த ஆட்டத்துல CSK அணி வெற்றி பெற்றால் 16 புள்ளிகளோட பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை ஏறக்குறைய உறுதி செய்யும். ஏற்கனவே வலுவான நிகர ரன் ரேட்ல CSK அணி இருக்கிறதால 16 புள்ளிகளோட சன்ரைசர்ஸ், டெல்லி, லக்னோ அணிகள் போட்டியிட்டாலுமே CSK பிளே ஆஃப் சுற்றுல 3வது அப்படி இல்லைன்னா 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை CSK அணி கடைசி லீக் ஆட்டத்துல RCBயோட தோல்வி அடைஞ்சாலுமே மிக குறைந்த ரன்கள் வித்தியாசம் மட்டுமே இருந்தால் CSK அணிக்கு 4வது இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உதாரணத்துக்கு RCB அணி முதல்ல பேட்டிங் செய்து 200 ரன்கள் எடுத்தா CSK அணி 18 ரன்களுக்கு குறைவான ரன்கள் வித்தியாசத்துல தோற்கணும். அப்படி இல்லைன்னா CSK அணி முதல்ல பேட்டிங் செய்து 200 ரன்கள் எடுத்தா அதிகபட்சமா 10க்கும் குறைவான பந்துகள் இருக்கும் போது தோற்கணும். அப்படி நடந்தா CSK அணி தோற்றாலுமே 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி நம்ம RCB அணிக்கு பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். RCB அணி தொடர்ந்து 5 வெற்றிகளை பெற்றிருக்கு. 13 போட்டிகள்ல 12 புள்ளிகளோட 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. நெட் ரன் ரேட் 0.387 என வலுவாவே இருக்கு. RCB அணி கடைசி லீக் ஆட்டத்துல வென்றாலுமே 14 புள்ளிகளை தான் பெற முடிஞ்சிருக்கும். பிளே ஆஃப் செல்ல முடியுமா அப்படின்னா இது எல்லாமே நடந்தா பிளே ஆஃப் வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லக்னோ அணி ஒரு போட்டிக்கு மேல வெல்லக்கூடாது. அதே போல மிகப்பெரிய வித்தியாசத்துல CSK அணிய RCB அணி வெற்றி பெறணும். உதாரணத்துக்கு RCB முதல்ல பேட்டிங் செய்து 200 ரன்கள் எடுத்துச்சு அப்படின்னா 18 ரன்களுக்கு அதிகமான வித்தியாசத்துல வெற்றி பெறணும். அப்படி இல்லைன்னா CSK முதல்ல பேட்டிங் செய்து 200 ரன்கள் எடுத்தா குறைந்தபட்சம் 10 ரன்களுக்கு அதிகமான பந்துகள் இருக்கும் போது வெற்றி பெறணும். அப்படி நடந்தா 4வது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது போல சுட சுட IPL செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.